ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் கிளம்பரிச்சே தசரதர் அழைச்சது தான் காதில் விழலைன்னு சுமந்திராரை பொய் சொல்லுமாறு ராமர் சொல்கிறாருன்னு வருது. அது ஒரு சிலர் ராமர் அப்படி சொல்லவே இல்லைன்னு வாதாடுறவாளும் இருக்கா. ஆனால் 1000 தான் விளக்கம் சொல்லப்பட்டாலும் அங்கே ராமர் ஒரு பொய்யை பயன்படுத்தினார் அப்படின்னு தான் நினைக்க தோன்றுறது. முறையாக நடக்க வேண்டிய காரியம் நடந்தேறதுக்காக ஒரு பொய்யை சொல்கிறதுல தவறு இல்லைன்னு தர்மசாஸ்திரங்கள் கூட விளக்குறது. அதனால் இங்கே ராமர் சுமந்திராரை ஒரு சின்ன பொய் சொல்லுமாறு பணிச்சதில் அவருடைய குணாதிசயத்துக்கு எந்த இழுக்கும் நேர்ந்துடலைங்கிறது அபிப்பிராயமாக இருக்குது. அதனால் இதை பூசி முழுக வேண்டிய அவசியம் இல்லைன்றது ஆசிரியருடைய விளக்கமாக இருக்குது. தன்னை அயோத்திக்கு திரும்புமாறு பரதன் கேட்டுக்கும்போது ராமர் இதே யுக்தியை தான் பயன்படுத்துகிறாருன்றத மனசில் நிறுத்தி பார்த்தா தர்மசாஸ்திர விதிமுறைப்படி அவர் நடந்துட்டுருக்காருன்றது புலனார்த்தம். கைகேயி தசரத மன்னர்கிட்ட 2 வரங்களை கேட்டு பெற்ற பிறகு நடந்த நிகழ்ச்சியில் கம்பராமாயணம் வர்ணிக்கப்படுற வரிசை வால்மீகி ராமாயணத்துலேருந்து கொஞ்சம் மாறுபடுறது. இப்படி நிகழ்ச்சிகளை வரிசை மாறினாலும் அவற்றின் தன்மை 2 நூலுக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. சரி, கைகேயி சுமந்திரர் கைகேயை ரொம்ப கடிஞ்சு பேசுகிறதா வால்மீகி ராமாயணத்தில் வருது. ஆனால் கம்பராமாயணத்தில் அப்படி சொல்லப்படல. ஆனால் வசிஷ்டர் கைகேயை பார்த்து வெறுப்புற்று பேசுகிறது கம்பராமாயணத்தில் வருது. ராமரை காட்டுக்கு அனுப்புறதுல பிடிவாதமாக நிற்கிற கைகேயை பார்த்து வசிஷ்டர் இறக்கமே இல்லாமல் கணவனுடைய உயிர் பெரியரை இடர் நேர்ந்திருக்கிறத கூட அறிஞ்சிக்காமல் புண்ணின் மேலே படுற நெருப்பு அல்லது விஷம் போல் நினைக்கிற வகையில் நீ பேசுகிற, நீ ஒரு பெண்ணா இல்லை நெருப்பா அல்லது அழிவே இல்லாத ஒரு பேயா, நீ ரொம்ப கெட்டவளாக இருக்க. இந்த நாட்டு மண்ணோட உனக்கு என்ன உறவு இருக்க முடியும்? உனக்கு வர இருக்கிற பழி ரொம்ப பெருசுன்றதை நீ உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதாவது கணவன் உயிர் ஓடி இடர் காணாதே புண்ணோடு ஓடும் கனலோ விடமோ என்ன புகழ்வாய் இனி என்னன்னு கேட்குறார் வசிஷ்டர். இப்படி பேசி கூட மனம் மாறாத கைகேயை பார்த்து தசரதர் மனம் நொந்து பேசுகிறார். இப்படி பல வார்த்தையை பேசுகிற தசரதர்கிட்ட சிறிது மனசு இறங்காத அவளை குறித்த முனிவரே, இப்பயே நான் சொல்லிடுறேன், இவள் இனி என் மனைவின்ற அந்தஸ்துக்கு உரியவளாக மாட்டான். இவளை நான் கைவிட்டுட்டேன். அரசனாக முடிசூட்டி கொள்றதுக்காக வர இவளுடைய மகன் பரதனை என் மகன் இனி நான் கருத மாட்டேன். எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களுக்கு அவன் உரிமை படைச்சவனாக மாட்டான்னு சொல்கிறார். தசரதர் சொல்கிற வார்த்தையை இன்னே பலவும் பகர்வான் இறங்காத ஆளை நோக்கி சொன்னேன் இன்றே இவள் என் தாரம் அள்ளல் துறந்தேன் மண்ணே ஆவான் அவரும் அப்பரதன் தனையும் மகன் என்று உண்ணேன் முனிவா அவனும் ஆகான் உரிமைக்கு அப்படின்னு தசரதரோட வாக்கா வருது. சுமித்ரா லக்ஷ்மணனுக்கு அறிவுரை சொல்லும்போது ராமனே தசரத மன்னன் ஆவான், சீத்தை தான் உனக்கு தாயின்னு சொல்கிற வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். காடு தான் அயோத்தி அப்படின்னு சுமித்ரா மேலும் சொல்கிறாங்க. இந்த ராமன் பின்னால் போ, இவனுடைய தம்பின்ற முறையில் நடந்துக்கிறதுக்காக இல்லை, இவனுடைய தொண்டனை போல அவன் சொல்கிற பணிகளை செய்யறதுக்காக போ. நிலையாக இருக்கிற அயோத்தி நகரத்துக்கு இவன் திரும்பி வந்தா நீயும் வா. இவன் அயோத்திக்கு திரும்பி வர முடியாமல் போனாக்கா அவனுக்கு முன்னையே நீ உன் உயிரை விட்டுடுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல் தம்பி என்னும் படி அன்று அடியாரினன் ஏவல் செய்தி மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடின் வா அது அன்றேல் முன்னம் முடி என்றனள் வாரி விழி சோரன் என்றாள் அப்படின்னு வருது. ராமன் வராட்டாக்கா நீயும் வராத, உயிரை விட்டுடு அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு சுமித்ரா இடுற கட்டளை வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, கம்பராமாயணத்தில் தான் வருது. இது அவருடைய கற்பனையில் பிறந்ததாக இருக்கலாம். சுமித்ரையினுடைய மேன்மையை வெளிப்படுத்துகிற கம்பர் ராமர் காடு போகிற செய்தி கேட்டு அயோத்தி மக்கள் அழுதையெல்லாம் விவரிக்கிறார். மிருகங்களும் பறவைகளும் கூட அழுதுன்னு சொல்கிறார். ராமனுடைய பிரிவால் துன்பமடைஞ்ச தசரதனை போல பசுக்கள் அழுதுது, அந்த பசுக்கள் ஈன்ற கன்றுகளும் அழுதுது, அப்போதான் மலர்ந்த பூக்கள் கூட அழுதுது, நீரில் வாழ்கிற பறவை இனங்கள் கூட அழுதுது, தேனத்தர பூஞ்சோலைகளும் அழுதுது, யானைகளும் அழுதன, காற்றின் வலிமை கொண்ட குதிரைகளும் அழுதன. அதனுடைய செய்யுளை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.